ராஜ் எங்க லிஸ்ட்லயே இல்லம்மா. எங்க நோக்கம்லாம் அந்த சத்யா பிரகாஷ் மட்டும்தான். புரியுதா? அவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தினதா சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டானே. யாரு கொடுத்த பணத்துல? காயத்ரி மேடம் கொடுத்த பணத்துல. தொழில் தொடங்குறேன்னு சொல்லி பணத்தெல்லாம் நஷ்டப்படுத்திட்டு வந்தானே ராஜு, அதெல்லாம் யாரு பணம்? நம்பி சாரோட பணம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? நேரடியா சத்யா பிரகாஷ் நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு கருவியா ராஜ் மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். அதை தவிர அவன் எதுவுமே பண்ணல. நாங்களும் அவனை எதுவும் பண்ண மாட்டோம். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு கிடைக்க போற பரிசு மழையில ஸ்கூல் சீட்டு வெறும் தூரல் தான். அதுக்கு மேல பல மடங்கு பரிசு கொடுக்கறதுக்கு இந்த நம்பி காத்துக்கிட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்கங்க. பரிசா? என்ன சார் அது? அப்படி கேளுங்க. அதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். உங்க பேரனுக்கு ஸ்கூல் சீட்டு கிடைச்சாச்சு. அதை நீங்க காதார கேளுங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் சொல்லிருந்தேன்ல ஒரு ஸ்கூல் சீட். ஆமா. அது கன்ஃபார்ம் தானே? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார்? கன்ஃபார்ம் தான். குட். ஒரு நிமிஷம். அந்த பையனோட பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட போனை தரேன். நீங்களே உங்க வாயால சீட் கன்ஃபார்ம்னு சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இப்ப பேசுங்க. ஸ்பீக்கர்ல இருக்கு. ஹலோ மேடம். மிஸ்ஸஸ் திலகா ராஜுவோட பையனுக்கு சீட் கேட்டிருந்தீங்கல்ல? சீட் ஓகே ஆயிடுச்சு. டொனேஷனா ஒரு பைசா கூட வேண்டாம். சார் எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. அவருக்காக நாங்க இந்த உதவி பண்றோம். நீங்க உடனே கூட வந்து ஃபீஸ கட்டிட்டு குழந்தையை சேர்த்துடலாம். ரொம்ப நன்றி மேடம். இப்ப திருப்தியா? சந்தோஷமா உங்களுக்கு? நிம்மதியா சிரிங்கம்மா. இனிமே உங்க பேரனோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். இதுக்கு பதிலுக்கு எங்களால என்ன செய்ய முடியும்னு தெரியல சார். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதவிதான். அதுவும் சிம்பிளான உதவி. என்ன சார் உதவி? உங்க மருமக ராஜு நாளைக்கே ஜெய்ஹிந்த் விலாஸ் மேல கேஸ போடணும். சொத்துல என் பங்கு வேணும்னு கேட்டு கேஸ போடணும். ஐயோ, என்னங்க சார் சொல்றீங்க? என்னமா அப்படி பயந்து நடக்கிறீங்க? கேஸ் போட்டா என்ன தப்பு? இப்போ உங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி கேஸ் போடலையா? அதே மாதிரி தான் ராஜுவையும் கேஸ் போட சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே கேஸ் போட்டா அந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சத்யாவும் பிரகாஷும் சொத்தை பிரிக்க விட மாட்டேன்னு மறுக்கலாம். நாளைக்கு உங்க மருமகனும் சேர்ந்து கேஸ் போட்டா வேற வழியே இல்லாம சொத்தை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்தே தீரும். எனக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும். என்ன சொல்றீங்க? இல்ல சார், இத நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது ரொம்ப தப்பு. என் பொண்ணுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற பிரகாஷ் சத்யா மேல வெறுப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழிவாங்கிறது தப்பு. இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். உங்க ரெக்கமெண்டேஷனே இல்லனாலும் பரவாயில்ல, இது நடக்காது. நான் கிளம்புறேன். அம்மா நில்லுங்கம்மா. முழுசா கேட்டு போங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? சரி, உங்க முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா சில கணக்கு வழக்க நீங்க கேட்டுட்டு தான் போகணும். இப்ப நீங்க கோச்சிட்டு போறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க கேஸும் போட வேண்டாம், சொத்துல பங்கும் கேட்க வேண்டாம். ஆனா அதுக்காக எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் வாங்காம இருக்க முடியுமா? இல்ல காயத்ரி தான் அதுக்கு சம்மதிப்பாளா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்றேன். நோட்டீஸ்ல ஒரு தேதி கொடுத்திருக்கோம். அந்த தேதிக்குள்ள பணம் வந்து சேரலன்னு வைங்க. நாங்க அதுல என்ன சொல்லிருக்கோம் தெரியுமா? லீகலா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிருக்கோம். லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதை வச்சு பணத்தை நாங்க வசூல் பண்ணியே தீர்வோம். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க மருமகனுக்கு வர வேண்டிய பங்கு எவ்வளவு இருந்தாலும் 10 கோடி ரூபாய்க்கு வட்டியை சேர்த்து நான் வசூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வர்ற பணத்துல உங்க மருமக பிள்ளைக்கு 1 ரூபாய் கூட மிச்சமாகாம நான் பார்த்துப்பேன். நாளைக்கு எனக்கு பணம் செட்டில் பண்ணி முடிச்சாலும் உங்க மருமகனும் பொண்ணும் குழந்தைங்களோட தெருவுல தான் நிக்கணும். கன்ஃபார்மா நான் நிக்க வைப்பேன். ஏன்னா என்கிட்ட அதிகாரம், பணபலம், செல்வாக்கு எல்லாமே இருக்கு. இப்ப சொல்லுங்க, வெட்டி ரோஷம் பார்த்துக்கிட்டு உங்க பொண்ண தெருவுல நிறுத்துறதா உங்க பொண்ணுக்கு செய்யற உதவியா? பயமா இருக்குல்ல? நான் சொன்னேன் அந்த பரிசு மழைன்னு. அது என்னன்னு இப்ப சொல்றேன். கேஸ் போடலன்னா தெருவுல நிறுத்துவேன். அதே நேரம் கேஸ போட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்க மருமகனை கோடீஸ்வரன் ஆக்குவேன். உங்க பொண்ணு வசதி வாய்ப்போட வாழலாம். உங்க பேரனும் நல்ல ஸ்கூல்ல கௌரவமா படிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா,
ஒருவேளை உங்க மருமகன் நான் சொல்றபடி கேஸ போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் எதிர்பார்த்தபடி பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவர் தர வேண்டிய பணத்துல 2 கோடி ரூபாய், எவ்வளோ 2 கோடி ரூபாய் நான் விட்டு தரேன். அந்த வீடு அடிமாட்டு விலைக்கு 70 கோடி போகும். உங்க மருமகன் பங்கு 14 கோடி வரும். அதுல எனக்கு தர வேண்டியது வட்டி இல்லாம அசல் மட்டும் 10 கோடி. அதுல 2 கோடி ரூபாய் நான் விட்டு தரேன். வட்டியும் வேணாம்னு சொல்றேன். 14ல 8 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா போதும். உங்க மருமகனுக்கு முழுசா 6 கோடி ரூபாய் மிஞ்சும். 6 கோடிமா, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. அந்த 6 கோடி ரூபாய்க்கான கேரண்டியை நான் எழுதி கொடுக்க கூட தயாரா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, எது லாபம் எது நஷ்டம்? கேஸ் போட மாட்டேன்னு சொல்லி மொத்த சொத்தையும் பறி கொடுக்கறது லாபமா, இல்ல கேஸ போட்டு கடன் எல்லாம் தீர்த்துட்டு கையில 6 கோடி ரூபாய் இருக்கிறது லாபமா? நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணணும். ஜெய்ஹிந்த் விலாச அவமானப்படுத்தணும். உங்க பொண்ணுக்கு துரும்பு கூட கிள்ளி போடாத அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். உங்க பொண்ணு அழ வச்ச அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அதுக்கு உங்க உதவியை நான் கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? இந்த பாருங்கம்மா, கௌரவம் பார்க்க வேண்டியதா, அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். கௌரவம் பார்த்து நஷ்டப்படுறதை விட எங்க பக்கம் சேர்ந்து லாபம் பார்க்கறதான் புத்திசாலித்தனம். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க அனுபவசாலி. காசு பணம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். பணம் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கங்க. ஒட்டுமொத்தமா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒண்ணும் இல்ல, நேரா போங்க. உங்க பொண்ணையும் மருமகனையும் பார்த்து சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. என் பேரை சொல்ல வேண்டாம். வாங்கி கொடுத்த பெரிய மனுஷனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் சொல்ற இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. திலகா, திலகா, ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருச்சு. மாப்ள, நம்ம குட்டி பையனுக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருச்சு. அப்படியா? திலகா, என்னம்மா? திலகா, நம்ம குட்டி பையனுக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருச்சுமா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, யாரோட தயவு எதிர்பார்க்காம சீட்டு வாங்கியாச்சு. உன் பையனும் பெரிய ஸ்கூல்ல சேர்ந்து இங்கிலீஷ் பெரிய படிப்பெல்லாம் படிக்க போறான். ஏ குட்டி பையா, ஸ்கூல் போறியா? ஸ்கூல் பேக் எல்லாம் பாட்டி வாங்கி தரேன். என்ன, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாட்டி கிட்ட இங்கிலீஷ்லயே பேசுவியா? பாட்டி ஒண்ணுமே புரியாம மண்டைய ஆட்டுவானா? சரியா? எப்படி அட்மிஷன் கிடைச்சது? அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயமாச்சே. ரெக்கமெண்டேஷன் கேட்டிருப்பாங்களே. நாம கேட்ட பெரிய மனுஷங்களுக்கு நமக்கு உதவி பண்ண மனசு இல்ல. யாரு உதவி பண்ணுவாங்களோ அங்க போய் நிக்க வேண்டியதானே மாப்ள. படிப்புக்காக என்ன வேணாலும் செய்யலாம். என் பேரனோட எதிர்காலம் இல்லையா? அதனாலதான் யார் யாரையோ கைய புடிச்சு காலை புடிச்சு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சவால் விட்டுட்டு போனியே, என்ன பண்ண போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். சொன்னது சாதிச்சு காட்டிட்ட. யார் நம்மள கைவிட்டாலும் நீ ஜெயிச்சிட்ட பாத்தியா? இது போதுமா. இனிமே இந்த வீட்ல நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். என்ன திலகா எப்படி பேசுற நீ? பேசிதானுங்க ஆகணும். பேசாம இருந்தா நமக்கு மரியாதையே கிடைக்காது. என்னமோ சத்யா உச்சாணி கொம்புல நின்னுக்கிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. குமார் மாமா கூட கைய விரிச்சிட்டாரு. கடைசியில எங்க அம்மா தனி ஆளா நின்னு சாதிச்சுட்டாங்க பாத்தீங்களா? நம்ம பையனுக்கு நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருக்கு. இது போதுங்க எனக்கு. உண்மையிலே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உன் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். எப்பவுமே எங்க ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. நம்ம மோனி படிக்கிற ஸ்கூல் தானே, ரொம்ப நல்லதா போச்சு. ஸ்கூல்ல பாத்துக்கிறதுக்கு மோனி இருக்கா? எந்த ஸ்கூல்ல இருந்தா என்னம்மா, இதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? பின்ன இந்த காலத்துல காலேஜ்ல கூட சீட் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா ஒரு நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறதுக்காக நிறைய பேரு ஸ்கூல் வாசல்லயே படுத்திருந்து அங்கே பல்வலக்கி அங்கே சாப்பிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த காலத்துல பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்ப்போம். பசங்களும் படிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல மாமா.
ஸ்கூலுக்காக வீட்டையே மாத்திக்கிறாங்க. சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்ல போய் ஸ்கூல் பக்கத்திலேயே தங்கி படிக்க வைக்கிறாங்க. படிப்பு தான் எதிர்காலம்னு ஆயிப்போச்சுல. சென்னையில இருக்கிறவங்க தன்னோட பிள்ளைய எங்கேயோ சேலத்துல போய் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி மதுரை தேனி பக்கம் இருக்கிறவங்க ஈரோடு பக்கம் வந்து படிக்க வைக்கிறாங்க. புருஷன் ஒரு ஊர்ல இருக்க, பொண்டாட்டி ஒரு ஊர்ல பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு? பிள்ளைங்க படிப்புக்காக தானே. படிப்பு முக்கியம்தான். அதுக்காக நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு முக்கியம்னு என்னால நம்ப முடியல. சும்மாவா இந்த சீட்டுக்காக அந்த கதர்னு? ஏதோ எங்க அம்மா தெய்வம் மாதிரி வந்து அங்க இங்கன்னு அலைஞ்சு வாங்கவே முடியாதுன்னு சொன்ன சீட்டை வாங்கி கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதாம்மா. திலகா, ஒரு பெரிய மனுஷனை புடிச்ச. அவர் முதலாளி, அவரை விட ரொம்ப பெரிய மனுஷன். அந்த மனுஷனோட பவரை வச்சுதான் சீட்டை வாங்கினேன். அத்தை, யார் அந்த பெரிய மனுஷன்? நேர்ல பாக்குறப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க மாப்பிள. திலகா, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. நீங்க நேர்ல வந்து ஒரு தடவை அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரணுமா. செய்யாதவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ செஞ்சுட்டோம். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? தாராளமா போவோம். ஸ்வீட்டு பழம்னு வாங்கிட்டு போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வருவோம். நானும் வரணுமா? சும்மாவா? ஒரு பைசா செலவில்லாம சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த நன்றிக்காவது அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும்ல. ரொம்ப நல்ல விஷயம்தான். குடும்பத்தோட போய் நன்றி சொல்லிட்டு வாங்க. ஆமா, யாரோ ஒருத்தர் சிபாரிசு பண்ணாருன்னு சொன்னீங்களே, அந்த பெரிய மனுஷன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? மாப்பிள, உங்களுக்கு தெரிஞ்சா போதும், சீக்கிரம் கிளம்புங்க. என்னங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்புங்க போலாம். வாடா, வா போலாம். ஏங்க, ஒரு ஸ்கூல் சீட்டு கிடைச்சதுக்கு போய் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. என்னமோ சரியில்லைன்னு மனசுல படுது. இதுல என்னங்க சரியில்லை? திலகாவோட அம்மா பேரனுக்காக சீட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நான் கூட இவங்க பெருசா படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களால எங்க முடிய போகுதுன்னு நினைச்சேன். பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கே. இல்ல ஜானகி, இது வெறும் ஸ்கூல் சீட்டு விஷயம் இல்ல. வேற என்னமோ நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? திலகாவோட சந்தோஷம், அவன் நடந்துகிட்ட விதம், இது எதுவுமே இந்த குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு சரியானதா என் மனசுல படல. என்னமோ நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா உருமாறி என்னவெல்லாமோ நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னங்க நடக்க போகுது? எதுவும் நடக்காது. எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட கவலை மட்டும் உண்மை ஆயிடக்கூடாது. என்ன சார், பயங்கரமான யோசனையா இருக்கு? அது என்ன யோசனையில சாதாரண யோசனை, பயங்கரமான யோசனை ரெண்டு இருக்கான்னு? என்ன சார், ஒரு வார்த்தைக்கு சொன்ன அதே புடிச்சுக்கிட்டீங்களே. அந்த லேடி இருக்கால சார், அதான் அந்த திலகாமா. ஆமா சார். அவ்வளவு தூரம் வேப்பில அடிச்சு அமைச்சிருக்கோம், மனசு மாறாம இருப்பாளா? சார், நீங்க வேப்பில அடிச்சு யாராவது மனசு மாறாம இருப்பாங்களா? அவ நிச்சயமா வருவா சார். அந்த பொம்பளை வந்தா என்ன, வரலனா என்ன? அந்த முட்டாள் ராஜு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவானா? நிச்சயமா கூட்டு வருவான் சார். கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம பிளான் அடுத்த கட்டத்துக்கு நகரும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க சார். அந்த அம்மா சொன்ன நேரத்துக்கு மருமகனையும் பொண்ணையும் கூட்டு வருவாங்க சார். நம்ம பிளான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். என் பிளானே வேற. வெறும்னே அந்த ராஜு பையனை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு இந்த ஏற்பாடு பண்ண. அப்படி என்ன சார் ஏற்பாடு? நாம போடுற டிராமால ஸ்பெஷல் ஆடியன்ஸை வர வைக்க வேண்டாமா? அது முக்கியம் இல்லையா? ஸ்பெஷல் ஆடியன்ஸா? சார், எனக்கு இருக்கிறது சின்ன மூளை, கொஞ்சம் விளக்கமா சொன்னதான் சார் புரியும். கன்ஸ், நானும் ராஜுவோட குடும்பமும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி சந்தோஷமா பேச போறோம். அத ஜெய்ஹிந்த் விலாஸ்ல இருக்கிற யாராவது பார்த்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள பெரிய பாம்பே வெடிக்கும் சார். அதுவும் அந்த மீட்டிங்க அந்த வீட்டுல இருக்கிற கோவக்காரன் ஒருத்தன் பார்த்தா? சார், பிரகாஷ சொல்றீங்களா? அவனேதான். அவனோட பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து அவங்க இந்த காட்சியை பார்த்தா என்ன ஆகும்? நம்ம வீட்டையே அழிக்கிறவங்க கூட உனக்கு என்னடா பேச்சுன்னு பிரகாஷ் ராஜு அடிப்பான், ராஜு பிரகாஷ் அடிப்பான். அந்த வீட்டுல பெரிய கலவரம் உருவாகுமே சார். என்கிட்ட என் காய் டார்லிங் என்ன சொன்னா தெரியுமா? அந்த வீட்டுல அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்க கூடாதுன்னு சொன்னா. அவங்கள பிரிக்கிற ஆபரேஷன் இதுதான். இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம், அவங்க சண்டையை என்ஜாய் பண்றோம். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் சார். ஆமா, அதே இடத்துக்கு பிரகாஷ் எப்படி வர வைக்க போறீங்க? நீங்க சொன்னா வருவானா சார்? நீ சொன்னா வருவான் சார். நான் சொன்னா வரமாட்டான் சார். அவன் என்ன பார்த்தாலே அடிப்பான் சார். நீ என்ன பண்ற? நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சத்யாவுக்கு போன் பண்ணி சொல்றேன். சார், என் குரலை சத்யா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா? ஆமா, இவர் பெரிய எஸ்பிபி. இவர் குரலை நாடே அப்படியே அடையாளம் கண்டுபிடிச்சிடும்.
ஓவரா சீன் போடாத கன்சு. நான் சொல்ற மாதிரி பேசு. நீ சார் ஒரு நிமிஷம். வேற நம்பர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சத்யா, விஓ வச்சு வெரிஃபை பண்ணியாச்சு. 4 பழங்குடியினர்னு சர்டிபிகேட் கொடுத்தா பசங்க படிப்புக்கும் அது உதவும். நான் அந்த விஏஓ கிட்ட பேசிட்டேன். பர்சனலாவே தெரியும் சொன்னாரு. சர்டிபிகேட் அப்ரூவ் பண்ணிடலாம். உன் புண்ணியத்துல கவர்மெண்ட் சலுகையோட 4 பொம்பளை பசங்க நல்ல படிப்பு படிக்க போறாங்க. என் புண்ணியத்துல இல்ல, அதுவும் கவர்மெண்டோட புண்ணியத்துல தான். நாம அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்றோம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் தாசில்தார் மேடம். நான் நம்ம வக்கீல் சாரோடைய அசிஸ்டன்ட் பேசுறேன் மேடம். வக்கீலோட அசிஸ்டன்ட்டா? சொல்லுங்க. மேடம், நம்ம கேஸ் விஷயமா வக்கீல் சார் உங்களை நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அப்படிங்களா? என்ன டைம்க்கு வரணும்னு சொல்லுங்க. உங்க ஆபீஸ்க்கே நாங்க வந்துடுறோம். ஆபீஸ்க்குலாம் வேண்டாம் மேடம். சார் இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவாரு. நீங்களும் வந்துடுறீங்களா? ரெஸ்டாரண்ட்லயா? ஆமா மேடம். அங்க மீட் பண்றது கம்ஃபர்டபிளா இருக்காதுங்க. இல்ல மேடம், அங்க வேற ஒரு கிளையண்ட்டை மீட் பண்றதுக்காக வர்றாரு மேடம். அப்படியே உங்களையும் மீட் பண்றேன்னு சொல்றாரு மேடம். அதனால தான் மேடம். சரி, 4 மணிக்கு தானே வந்துடுறோம். தேங்க்யூ மேடம். நம்ம அட்வொகேட்டோட ஜூனியர் பேசினாரு. அட்வொகேட் மீட் பண்ணணும்னு சொல்றாராம். அதுவும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாரா? எதுக்குன்னு தெரியல. எங்க மீட் பண்ணா என்ன? இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும், விட்டுறக்கூடாது. 2 பேரும் ஒன்னா போய் லாயரை மீட் பண்ணுவோம். எவ்வளவு வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா கடைசியில ஜெயிச்சே ஆகணும். சொத்து மட்டும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. சரிங்க, கண்டிப்பா போலாம். சரி. எப்படி சார் அவங்க வருவாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் உனக்கு புரிய ரொம்ப லேட் ஆகும் கன்சு. என்னம்மா இது? நன்றி சொல்லணும்னா அவங்களோட ஆபீஸ்க்கு சொல்லலாம்ல. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்தோம், நல்ல டிஃபனா சாப்பிட்டு தான் இருக்கட்டும். நீயும் நானும் என்னைக்காவது ஹோட்டல் போயிருக்கோமா? சரிதாங்க, நன்றி சொல்ல வந்திருக்கோம். எந்த இடமா இருந்தானே. எங்கம்மா இருக்காரு அந்த முதலாளி? இதோமா இங்க இருக்காருமா முதலாளி. என்னத்த இது? போய் இந்த கேவலப்பட்டவங்க கிட்ட கூட்டு வந்திருக்கீங்க. அம்மா, முதலாளின்னு சொன்னியா? அது இவன் தானா? ஏமா இப்படி பண்ற? பாத்தீங்களா சார், என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் பிடிக்காதுன்னு சொன்னே, கேட்டீங்களா? இப்போ அதனால என்ன? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். என்னத்த பேச போற நீ? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்குது? திரும்ப என் அப்பா மேல கேஸ் போடுற பத்தி தானே பேச போற. இந்த பாரு, எனக்கு அறிவு வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா இங்க உறுதி கொஞ்சம் அதிகம். உன் வீட்டுல என்ன கட்டி போட்டப்பவே நான் பணியில, துப்பாக்கி காட்டி மிரட்டியும் நான் பணியில. இப்போ நீ பேசுற பேச்சுக்கு நான் பண்ணி போறேன்டா. என்னங்க இவன் கூட என்னங்க பேச்சு? நம்ம குடும்பத்தை உடைக்க நினைக்கிறவன், அழிக்க நினைக்கிறவன் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வாங்க போலாம். ஒரு நிமிஷம். இப்படி அவசரப்பட்ட எப்படி? உங்களுக்கு சொத்து வேணாம், பணம் வேணாம், நிம்மதி வேணாம். உங்க பிள்ளைக்கு சீட்டு வேண்டாமா? நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இதே அந்த சத்யா கிட்ட சொன்னப்போ அவ என்ன சொன்னா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பிள்ளைய அனுப்பி வச்சு படிக்க வைக்க சொன்னால. இப்ப நான் உங்க பிள்ளைய பெரிய கான்வென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சீட்டு கிடைக்காத ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீணா போன கொள்கை முக்கியமா, இல்ல உங்க பிள்ளையோட படிப்பு எதிர்காலம் முக்கியமா? முதல்ல அதை யோசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாரு. வக்கீல் இன்னும் வரல போல இருக்கு. வரசுல இருக்காரு, வெயிட் பண்ணுவோம். அவர் ரெஸ்டாரண்ட் கூப்பிடுறாரு. ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. சாரை காணோம். ரியலி சாரி மேடம். லாயர் சாருக்கு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், உங்களை பார்க்கணும்னு தான் புறப்பட்டாரு. திடீர்னு ஜட்ஜுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. உடனே வந்து மீட் பண்ண சொல்லிட்டாரு மேடம். அதான் அவசரமா போயிட்டாரு மேடம். ஜட்ஜை மீட் பண்ண போயிட்டாராம். மேடம், மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு மேடம். எப்ப என்ன டைம்ங்கிறத அவர் கால் பண்ணி சொல்லுவார் மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். என்ன சார் இது? சார் சொன்னாருன்னு நாங்க பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கோம். இதை முதலே சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டோம்ல. ப்ளீஸ் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு மீட்டிங் பத்தி லாயர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவார் மேடம். சரி, ஓகே. ஓகே மேடம். எதுக்கு தான் இப்படி அலைய விடுறாங்களோ தெரியல. எரிச்சலா இருக்கு. பரவாயில்ல விடு. ஜட்ஜை பார்க்க போயிருக்கிறதா சொல்றாரு. வா, நம்ம வெயிட் பண்ணுவோம்.
என்ன ராஜு நீ என்ன ரொம்ப சிரிக்க வைக்கிறியே? சரி, சீரியஸாவே சொல்றேன். உங்க அப்பா மேல நீயும் சேர்ந்து கேஸ் போட்டா உனக்கு என்ன பெனிஃபிட் நீயே பாரு. உன் பையனுக்கு நான் பெரிய ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுத்துறேன். நீ எனக்கு தர வேண்டிய பணத்துல 2 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுறேன். அதாவது 8 கோடி மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும்னு நான் சொல்றேன். உன் பங்குக்குன்னு கிட்டத்தட்ட 14 கோடி வரும். அதுல 8 கோடி போக மிச்சம் 6 கோடி உன் கையில இருக்கும். அப்ப நிஜமா நீயும் கோடீஸ்வரன் தானே?